ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஓப்பனிங் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், மறுபடியும் வந்து ஃப்ளாட் நெகட்டிவ், அப்படி ட்ரெண்டு மாறி இருக்குது. இப்போ வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போகுது மார்க்கெட்டு. நிஃப்டி 50 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 24,359 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 80,536 பாயிண்ட்ஸில் இருக்குது. 104 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 67 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் பேங்க் நிஃப்டி 18 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 54,289 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாமே ஒரு 2.5% பாசிட்டிவில் இருக்குது. கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுறாங்க. கனரா பேங்க்கும் ஃபெடரல் பேங்க்கும் 1.5% பாசிட்டிவில் இருக்காங்க. ஃபெடரல் பேங்க்கில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அது மாதிரி கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்கும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு நீ பார்த்தீங்கன்னா நேற்று விடிய காலம், அதாவது விடிய காலம்னா 1:05 1:30 வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானோட டெரரிஸ்ட்டில் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஜெய் முகமது, லக்ஷர் இ தொய்பா அந்த அமைப்புகள், குறிப்பாக அது எல்லாமே டெரரிஸ்ட் அமைப்புகள். ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அப்பாவி மக்கள் வந்து ஒரு 26 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குறது விதமாட்டு நம்மளோட இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இந்தியனுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரௌடாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 9 டெரரிஸ்ட் கேம்ப் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. 1:05 to 1:30 AM இந்தியன் ஆர்மி இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேருமே ஜாயிண்ட் ஆப்ரேஷன் மூலமாக தான் அந்த அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மிசைல் அட்டாக்கு. பட் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பாகிஸ்தானில் உள்ள எந்த பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு மேலேயும் எந்த அஃபெக்ட்டும் கிடையாது. அது மாதிரி அங்குள்ள மிலிட்ரி பர்சனல்ஸ்க்கு மேலேயும் எந்த அட்டாக்கும் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெரரிஸ்ட் தீவிரவாத அமைப்புகள் மேலே தான் அந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் ஆர்மி தரப்பில் வந்து க்ளீனாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 டெரரிஸ்ட் கேம்ப் வந்து இது மூலமாட்டம் அழிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன்ஸுக்கு இது ஒரு பெருமையான விஷயம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 4.5% மேலே அப்பில் இருக்குது. 678 ரூபாய் ட்ரேட் ஆகுது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. இதுக்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட மீட்டிங் கிடச்சிருந்துச்சு. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், பர்சனல் வெஹிக்கிளை வந்து டிமர்ஜர் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் அது எதுவுமே பண்ணல. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 99% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதுக்கு ஃபேவராட்டு ஓட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்டேட் இது வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா யூகேக்குள்ளே அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் டாடா மோட்டர்ஸ் பெருசாட்டு இது பயன்படுறாங்க. ரீசன்லி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அங்கே யூகேயில் வந்து இவங்க ஜேஎல்ஆர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மூலமாட்டி இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து 100%லேருந்து 10% குறைக்கலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் வந்து தயாரித்து அங்கேருந்து இங்கே இந்தியா இம்போர்ட் பண்ணுறது டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து 100%லேருந்து 10% குறைச்சிருவாங்க. இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு. ஸோ இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் 2 பாசிட்டிவ் அப்டேட்டு. ஒன்று, டிமர்ஜருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபேவராட்டு ஓட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாட்டுக்கு டாடா மோட்டர்ஸுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. டாடா மோட்டர்ஸ் ஸ்டில் வந்து ரொம்பவே அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃபோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. இது ஒரு டயர் கம்பெனி, ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். பட் இப்போதைக்கு வாங்க முடியாது. ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 229 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. பெர் ஷேருக்கு 229 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6,944 கோடி. ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 498 கோடி. எபிட்டா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1043 கோடி. எபிட்டா மார்ஜினும் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லார்ஜஸ்ட் டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. குறிப்பாக குளோபலியும் இவங்களோட ப்ரெசன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆட்டோமோட்டிவ் செக்டாரில். இது போக டயர்ஸ், ரேடியல்ஸ், டியூப்லெஸ் அண்ட் 2-வீலர் டயர்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பேசஞ்சர் கார், ட்ரக்ஸு, பஸ்ஸஸ், மோட்டார் சைக்கிள், அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் ஆட்டு டயர் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் இந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 1,40,625 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுறாங்க. இன்றைக்கி மட்டுமே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு 5,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி பங்குகள் ஒன்று வாங்கி வச்சுட்டு
ஒரு நாளே நமக்கு வந்து 5000 6000 லாபம் கிடைக்கும் போலுக்கு இப்படி 5% 4% ஏறினாலே. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் ஸ்டாக் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு நம்ம இதில் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹட்கோ போஸ்ட் பண்ணியிருக்க ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் 3.93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 727 கோடியாக இருக்குது. இது போக ₹1.05 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க சொல்கிற அப்டேட்ஸு ரிசல்ட்ஸ்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 40.93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2820 கோடி. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.67% குறைஞ்சிருக்கு 2.71%. நெட் என்பிஏ 0.36%, 0.25% குறைஞ்சிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 35% இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கைடன்ஸ் 30% தான், அதை விட தாண்டி வந்திருக்குது. இது ஹட்கோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் ப்ராஃபிட் ஜஸ்ட் 3% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பட் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா 3.5% ஸ்டாக் விழுந்து தான் இப்போ ட்ரேட் ஆகுது, 209 ட்ரேட் ஆகுது. ரிசல்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. ரிசல்ட்ஸில் ஜஸ்ட் ப்ராஃபிட்டில் 4% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஹட்கோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2650 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 3771 கோடியாக இருக்குது, 18% விழுந்திருக்கு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் ₹35 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 31% விழுந்திருக்கு, ரெவன்யூ 13% விழுந்திருக்கு. எபிட்டா 8% விழுந்திருக்குது, சீக்வன்ஷியல் பேசிஸில் 18% விழுந்திருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எபிட்டா மார்ஜின் 74% இருக்குது. அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 66% இருந்தது, முந்தின குவார்ட்டரில் 78% இருந்துச்சு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் விழுந்திருக்கு, இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்எஸ்சியோட எக்ஸ்பென்சஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்னாலஜி காஸ்ட் 304 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்எஸ்சியோட இன்கம், அதாவது டிரான்சாக்ஷனல் சார்ஜஸில் வந்தது 22% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 15% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவரால் இன்கம் என்எஸ்சியோடது 67% இருக்குது. டிரான்சாக்ஷனல் சார்ஜஸ் இன்கம் அதுலேருந்து வர்றது 13,623 கோடியாக இருக்குது, 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது ஃபுல் இயரில் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. லிஸ்டிங் சர்வீஸ் மூலமாட்டு கிடச்சது 67 கோடி, 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சீக்வன்ஷியல் பேசிஸில் அது வந்து 32% ஆட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்எஸ்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை, சில செக்மெண்ட்ஸில் அடி வாங்கியிருக்கிறாங்க, சில செக்மெண்ட்ஸில் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் அடி வாங்கியிருக்காங்க. இது என்எஸ்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி யூஎஃப்ஜே ஃபினான்ஷியல் குரூப் வந்து இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட நான் பேங்கிங் கம்பெனி தான், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தான் ஹெச்டிபி ஃபினான்ஷியல். அதில் வந்து 12,000 கோடிக்கு ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஹெச்டிபி ஃபினான்ஷியலில் ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இந்த மிட்சுபிஷி யூஎஃப்ஜே ஃபினான்ஷியல் குரூப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க மைனாரிட்டி ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு. நியர்லி 17 to 19% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த டீல் வந்து கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகி முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து அப்டேட்டு. Q4 ஃபினான்ஷியல் 25ல் ப்ராஃபிட் 531 கோடி பண்ணியிருக்கிறாங்க. பட் அது குறைஞ்சிருக்குது. கிராஸ் ஸ்டேஜ் 3 அசட்டும் 2.3%, அதாவது 1.9%லேருந்து 2.3% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் வந்து 3.0லேருந்து 1.8 ஆட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் போராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது NHPC இன்றைக்கி ஃபோக்கஸில் இருக்கும். அவங்க பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாட்ட ஐடியா கொடுக்குறாங்க. பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ NHPCயும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிட்டிஷ் தாக்கர், இவர் வந்து சில ஸ்டாக்ஸுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் அப்டேட் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ், பேடிஎம், பயோகான், HUL இதுக்கு எல்லாமே செல் கால் கொடுக்குறாரு. அதே கோல் இந்தியா, ABB இந்தியா இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செல் கால் கொடுக்குறாரு. எப்படின்னு பார்க்கும்போது அவரோட நேம் வந்து மிட்டிஷ் தாக்கர், டெக்னிக்கல் அனாலிஸ்ட், earningswave.com அதில் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது டாடா மோட்டார்ஸுக்கு 690 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாரு, ஸ்டாப் லாஸ் 655 சொல்கிறாரு. அடுத்தது பேடிஎம்முக்கு 900 டார்கெட் ப்ரைஸு, 844 ஸ்டாப் லாஸு. அடுத்து பயோகான் 355 டார்கெட் ப்ரைஸு, 335 ஸ்டாப் லாஸ் சொல்கிறாரு. அடுத்து HUL இதுக்கு 2430 டார்கெட் ப்ரைஸு, 2360 ஸ்டாப் லாஸு. கோல் இந்தியா 365 டார்கெட் ப்ரைஸு, 3084 ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ABB இந்தியா 5200 டார்கெட் ப்ரைஸு, 5400 ஸ்டாப் லாஸ் ஆட்ட அவங்க மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிஸ்ட்டாக இருக்கிற மித்திஷ் தாக்கர், earningswaves.com டெக்னிக்கல் அனாலிஸ்ட், அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாரு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே ஆகி சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சில செக்மெண்ட்டில் ஏன்னா இது 3 வருஷமாட்டு இந்த நெகோசியேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவர் டேரிஃப்னால விஸ்கி, அடுத்தது அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸாக இருக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸு, லேம்பு, சலூனு, சாலம், நெக்ஸ்ட் வந்து சாக்லேட்ஸு, பிஸ்கட்ஸு இதெல்லாமே பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளும் இம்போர்ட் பண்ணுறோம், இதனால் நம்மளும் பெனிஃபிட் அடையலாம், அவங்களும் பெனிஃபிட் அடையலாம்னு சொல்கிறாங்க. ஸோ யூகே கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஜிடிபிக்கு 4.8 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகலாம் 2040 இந்த டீல் மூலமாட்டு. பைலேட்ரல் ட்ரேட் இந்த இந்தியாவுக்கும் யூகேக்கும் இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் 24ல் $21.3 பில்லியன் இருக்கும். அடுத்தது ஃபினான்ஷியல் 23ல் எவ்வளோ இருந்துச்சுன்னா $20.36 பில்லியன் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அந்த பைலேட்ரல் குட்ஸ் ட்ரேட் வந்து டபுள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் ஒர்க் பண்ணுவாங்க, ஒன் சார்ட் ஆஃப் பீரியடில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து அங்கே சோஷியல் செக்யூரிட்டி பேக்ட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து அவங்க கட்டணும் அங்கே அந்த சோஷியல் செக்யூரிட்டிக்கு. பட் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாட்டு அதை அவங்க கட்ட வேண்டாம், இந்த ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் பண்ணுறவங்க அதை கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூகேயோட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாட்டு கொடுத்த அப்டேட்டு. இது மூலமாட்டு ஆட்டோமோட்டர்ஸ் கம்பெனிஸுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஈச்சர் மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார் இவங்களுக்கு எல்லாமே இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாட்டு பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது. இப்போது இம்போர்ட் டியூட்டி 100% இருக்குது, 10% குறையும். இதனால் ப்ரீமியம் யூகே வெஹிக்கிள்ஸ் இந்தியன் கன்சியூமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. டாடா மோட்டார்ஸுக்கு ஜேஎல்ஆர், ஈச்சர் மோட்டார்ஸ், ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூகேல ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது. இதனால் வால்யூம் க்ரோத் ஆகும், மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி தான் டிவிஎஸ் மோட்டாருக்கு நார்டன் அவங்களோட ஓன் பிரிட்டிஷ் பிராண்ட் இருக்குது, அவங்களோட பிராண்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2030 $120 பில்லியன் அளவுக்கு பைலேட்ரல் ட்ரேட் நடக்கும்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஃபினான்ஷியல் 23-24 மென்ஷன் பண்ணேன். இந்தியா எக்ஸ்போர்ட்டும் 27க்கு வந்து இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த யூகே இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2 கண்ட்ரீஸ்க்குமே ஒரு பெனிஃபிட் அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெல்சம் கார்பரேஷன் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் 13% பாசிட்டிவில் இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது கோட்டட் எல்சா பைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்ளை ஆர்டர் கிடச்சிருக்குது, எக்ஸ்போர்ட் ஆர்டரு. அதோட வேல்யூ வந்து 1950 கோடி. ஸோ இவங்களோட ஆர்டர் புக் வந்து 19,300 கோடியாட்டே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிற பேஸிஸில் அந்த ஸ்டாக் வந்து 13% மேலே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்சம் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டரில் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்குது, டென்ஷன் பார்டரில் இருக்குது, ஒரு போர் பதட்டம் இருக்குது. ஆனால் போர்லாம் பெருசாக வர சான்சஸ் கம்மி. ஏன்னா இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் கூடாரத்துக்கு மேலே தான் அட்டாக் பண்ணுறாங்களே தவிர அங்கே உள்ள அப்பாவி மக்களையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் மிலிட்ரி கேம்ப்ஸை கூட நம்ம எதுவுமே பண்ணலை. அதனால போர் பதட்டங்கிறது இருக்குது. பட் போராட்டி இது மாற சான்சஸ் குறவு தான் சொல்கிறாங்க. இதனால இப்போ அந்த எல்லையில் இருக்கிற பிரச்சனைனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்குது. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அதிக ஸ்பெண்டிங் பண்ணலாம். அதே மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்குது. பட் டிஃபென்ஸ் ஸ்டாக்கோட வேல்யூஷன் தான் எல்லாமே அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம எதுலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நான் முன்னாடி ஒருக்கா அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மட்டும் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இப்போ ரொம்பவே வேல்யூவாக இருக்குது, இப்போதைக்கு தொட முடியாது. நெக்ஸ்ட் இந்த டிமேட் அக்கௌண்ட் அடிஷன் ஏப்ரலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச்சில் 1.84 மில்லியன்ஸாக இருந்தது, இப்போ 2.2 மில்லியன் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஆட்டு 194.45 மில்லியன் ஆட்டு கொண்டு வந்திருக்காங்க. டோட்டல் ஏப்ரல் டிமேட் அக்கௌண்ட் அடிஷன் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் கொண்டு வந்தது 1.71 மில்லியன்ஸ் நியூ அக்கௌண்ட். அதே மாதிரி என்எஸ்டிஎல் 0.5 மில்லியன் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டோட்டல் டிமேட் அக்கௌண்ட் அடிஷன் வந்து 194.45 மில்லியன்ஸாக இருக்குது. இது டிமேட் அக்கௌண்ட் அடிஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பிஎஸ்சியோட ஷேர் ப்ரைஸ் 10% மேலே நிற்குது. பட் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. 23 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இது நேற்றே நம்ம இன்னைக்குள்ள மார்னிங் வீடியோலேயே இதோட டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பிஎஸ்சி. பட் இது ரொம்பவே ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.